والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதம் நிறைந்த அல் ஆரிஃபு பில்லாஹ் அஷ்ஷைகுல் காமில் பீர் சுல்தான் அல் காதிரி அல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உருஸ் தின பெருவிழாவிற்கு வருகை புரிந்து இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மகான் அவர்களின் சிறப்புக்குரிய தலைமுறையை சார்ந்த நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித குடும்பத்தை சார்ந்த மரியாதைக்குரிய மௌலானாமார்களே, செய்யதுமார்களே, மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, சிறார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சிறப்புமிக்க இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற தர்கா கமிட்டியை சார்ந்த போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நிர்வாக பெருமக்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்களிக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். அவுலியாக்களின் அகமியங்களும் அவர்களின் ஆற்றல்களும் என்கின்ற தலைப்பின் கீழ் ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்ளலாம் என்று விளைகின்றேன். இன்றைய உருஸ் தின பெருவிழாவை நாம் ஏன் கொண்டாடுகிறோம்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸின் அடிப்படையிலே இந்த நிகழ்வை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உதுகுரு மஹாசின மௌத்தாக்கும், உங்களில் முன் சென்றவர்களுடைய நல்லவைகளை நினைவு கூறுங்கள். அபூ தாவூதிலே திருமிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதன் அடிப்படையிலே தான் இந்த நிகழ்வை இப்போது நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த தர்காவில் கொடி பறந்து கொண்டிருக்கிறது. ஏன் தர்காக்குள்ள கொடியை ஏற்றுறோம் அப்படின்னு கேட்டால், அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை பிரகாரம் தான். ஏன்னா ஃபத்ஹா மக்கா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மக்கா வெற்றி ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி வாங்கி சொல்லுகிறார்கள். அதுக்கு பிறகு ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு கையில் கொடியை கொடுத்து ஹஜ்ஜுங்கிற இடத்துல போய் ஊன்றுங்க அப்படின்னாங்க. ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே போய் கொடியை ஊன்றினாங்க. இந்த ஹதீஸு புகாரிலே பதிவு செய்யப்பட்டது. ஏன் கொடியை ஊன்ற சொன்னாங்க? வெற்றியின் அடையாளம் அது. அது வரைக்கும் மக்காவில் குஃபர் என்கின்ற இருள் இருந்தது. மக்கா வெற்றிக்கு பிறகு குஃபர் என்ற இருள் அகன்று இஸ்லாம் என்கின்ற ஒளி வந்து விட்டது. அதன் அடையாளமாக தான் கொடியை ஊன்ற சொன்னாங்க. இந்த இறை நேசர்கள் பீர் சுல்தான் காதிரி பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற இறை நேசர்கள் எல்லாம் இந்தந்த இடங்களுக்கெல்லாம் வந்து அந்த மக்களிடம் இருந்த குஃபர் என்கின்ற இருளை அகற்றி இஸ்லாம் என்கின்ற பேரொளியை கொடுத்தார்கள். அதன் அடையாளமாகத்தான் இந்த வெற்றி கொடி பறந்து கொண்டிருக்கிறது. எல்லா தர்காக்களையும் பறக்குவதற்கு காரணமே இதுதான். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடியை ஊன்ற சொன்னாங்க. மக்காவோட எவ்வளவோ இடம் இருக்கு, ஊன்ற சொல்லியிருக்கலாம். ஹஜ்ஜுங்கிற இடத்துல போய் ஊண்டுங்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஹஜ்ஜுங்கிற இடத்துல தான் ஜன்னத்துல் முஅல்லா கபுரிஸ்தான் இருக்குது. அங்கே தான் நமக்கெல்லாம் தாயார் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய புனித ரவுதாவும் இருக்கிறது. அங்கே தான் கொடியை ஊன்ற சொல்கிறாங்க. அதே போல தான் நாமும் இங்கே வெற்றி கொடியாக இங்கே ஊண்டியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்வோம். இந்த தர்காக்கள் இருக்கிற அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். சாதாரண கட்டணம் கிடையாதுங்க. எத்தனையோ கட்டணங்கள்லாம் பார்க்குறோம். வீடு, கடை, ஹாலு, இப்படி எத்தனையோ இருக்குது. அந்த கட்டிடத்துக்கும் இந்த தர்கா கட்டிடத்துக்கும் வித்தியாசம் இருக்குங்க. இந்த தர்கா என்கின்ற கட்டிடம் புனிதமானது, இறைவனுடைய அடையாள சின்னமாகவும் இருக்குது. ஏன்னா இது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிட்டாங்க, இல்ல சபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், நிச்சயமாக சபா மர்வா என்ற மலைக்குண்டுகள் இறைவனுடைய அடையாள சின்னங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான். ஏங்க அது இறைவனுடைய அடையாள சின்னம் ஆனது?
உலகத்தில் எவ்வளவோ பெரிய மலைகள் எல்லாம் இருக்கு, உயரமான மலைகள்லாம் இருக்கு. மிக உயரமான எவரெஸ்ட் சிகரம் உள்ள இமயமலை நம்ம நாட்டில் இருக்குது. இன்னும் எத்தனையோ மலைகள். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு அல்லாஹ் சஃபா மர்வா என்ற சிறிய மலை குண்டுகள் அதை பற்றி அல்லாஹ் சொல்றான், இறைவனுடைய அடையாள சின்னங்கள் மின் ஷஆயிரில்லாஹ் அப்படிங்கலாம். என்ன தெரியுமா காரணம்? அந்த 2 சிறிய மலை குண்டுகளின் மீது ஒரு இறைநேச பெண்மனுடைய கால்தடம் பதிந்தது. அதனாலதான் நமக்கு தெரியும், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தண்ணீருக்காக இங்கும் அங்கும் 7 தடவை போறாங்க, சஃபா மர்வா என்ற மலைக்குண்டுகளுக்கு மத்தியில. அதனாலதான் இன்னைக்கு ஹஜ்ஜி உம்ரா செய்யக்கூடியவங்கலாம் சஃபா மர்வாக்கு மத்தியில சைங்கிற தொங்கோட்டம் ஓட்டுறாங்க. பாத்தீங்களா? அது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செயலை நினைவுபடுத்தி தான். அதை தான் நான் அடிக்கடி சொல்றது. இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்கு போயிட்டுங்களாக்கா அதுவும் உருசு தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உருசு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய உருசு, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமுடைய உருசு எல்லாம் அவங்களை நினைவுபடுத்தி தான் அந்த காரியங்களை எல்லாம் ஹாஜ்மார்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது கூட பாருங்க, சஃபா மர்வாக்கு மத்தியில் குறிப்பிட்ட இடத்துல பச்சை லைட் இருக்கும், போனவங்களுக்கு தெரியும். அந்த பச்சை லைட் வந்தோடனே வேகமாக ஓடுவாங்க. ஏன் தெரியுமா? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடம் வந்தோடனே வேகமாக ஓடினாங்க. அதனால தான் அவங்க வேகமாக ஓடின இடத்துல நீங்கள் வேகமாக போங்க, அவங்க மெதுவாக போன இடத்துல நீங்கள் மெதுவாக போங்க. எப்படி இறை நேசருடைய செயல்பாடுகளை இறைவன் துல்லியமாக பாதுகாக்கலாம் பார்த்தீங்களா? கியாமத்து நாள் வரைக்கும் பாதுகாப்பான் இறை நேசருடைய செயல்பாட்டை துல்லியமாக. சரி, அந்த 2 மலைக்குண்டுகளுக்கு மத்தியில் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க பார்த்தீங்களா? அந்த மலைக்குண்டு மேலே தானே ஏறுனாங்க. அந்த பக்கம் யாராவது போறாங்களான்னு பார்ப்போங்கிறதுக்கு அந்த இறை நேசருடைய கால் பாதத்தை சுமந்ததால் அந்த சஃபாவும் மருவாவும் இறைவனுடைய அடையாள சின்னங்களாக மாறிவிட்டன. இப்போ நம்ம யோசிக்கிறோம், ஒரு இறை நேசருடைய கால் பாதம் சுமந்த இடமே இறைவனின் அடையாள சின்னம் என்றால், அந்த இறை நேசருடைய புனித உடலை சுமந்த இடம் நிச்சயமாக இறைவனுடைய அடையாள சின்னம் தான். அதனால இந்த தர்காக்கள் எல்லாம் இறைவனுடைய அடையாள சின்னங்கள். இங்க வந்துடணும், இங்க இந்த இடத்துக்குன்னு தனி மரியாதை இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது. அதையெல்லாம் நம்ம கொடுத்தாகணும். அப்படி கொடுத்தா இறைவன் நமக்கு ஒரு பரிசையும் தரலாம். அதுதான் குர்ஆன் சொல்லி காட்டான். இறைவனுடைய அடையாள சின்னங்கள் நீங்க மதிங்க. என்ன தெரியுமா பரிசு? தக்குவாவை தந்தலாம் அப்படின்ட்டான். தக்குவாங்கிற இறைச்சம் அது இருந்தால் தாங்க நம்முடைய செயல்பாடெல்லாம் ஒப்புக்கொள்ளப்படும். இன்னமா தக்கபலுல்லாஹு மினல் முத்தகீன். நல்ல குர்ஆன் சொல்றானே, நம்ம தொழுகிறோம், வணங்குறோம், தர்மம் செய்கிறோம், திக்ர் செய்கிறோம், ஸலவாத் ஓதுறோம், மௌலிது ஷரீஃப் ஓதுறோம், ஜியாரத்து செய்கிறோம், எல்லாம் வணக்கம் தான். இந்த வணக்கம் எல்லா இடத்துல அங்கீகரிக்கப்பட வேண்டும் அல்லவா? அதுக்கு என்ன வேணும்? தக்குவா வேணுங்கிறான் அல்லாஹ். தக்குவா உள்ளவங்கள்ட்ட தான் நான் வணக்கத்தை ஏற்றுக்கொள்வேங்கிறான். இந்த தக்குவா உங்களுக்கு வேணும் ஆசையா இருக்குதா? கிடைக்கும். எப்போ? இந்த இறை நேசருடைய இடத்தை நீங்க கண்ணியப்படுத்தலாம். இதை நான் சொல்லலை, குர்ஆன் சொல்லுகிறேன். وَمَنْ يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِنْ تَقْوَى الْقُلُوبِ. யார் இறைவனுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறாங்களோ அவருடைய உள்ளங்களுக்கு தக்வா பரிசாக கிட்டும் என்று இறைவன் குர்ஆன்ல சொல்லி காட்டான். அதன் அடிப்படையிலே தான் இந்த இடங்கள் மதிப்புக்குரிய இடங்கள், மரியாதைக்குரிய இடங்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ளணும். ஏன் இந்த இறை நேசருடைய இடத்துக்கெல்லாம் நம்ம வர்றோம் அப்படின்னு கேட்டா, இந்த இறை நேசர்கள் தம்முடைய பிறவி பலனை அடைந்தவர்கள். ஏன் இந்த உலகத்துக்கு வந்தோம்? அந்த நோக்கத்தை அடைஞ்சவங்க தான் இந்த இறை நேசர்கள் எல்லாம். ஆகவே தான் இந்த இடத்துக்கு நம்ம வந்தோம். நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உடல் இருக்கிறது, உயிரும் இருக்கிறது, இறைவனுடைய ஞானம் இல்லைண்டா உடல் இருந்து என்னப்பா பிரயோஜனம், உயிர் இருந்து என்ன பிரயோஜனம் என்று கேட்கிற ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. நிலம் இருக்குது, நீரும் இருக்குது, விதைப்பதற்கு விதை இல்லையானால் நிலம் இருந்து என்ன பிரயோஜனம், நீர் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறாங்க. ரெண்டும் இருக்குது தானே, நிலமும் இருக்குது, தண்ணீரும் இருக்குது, விதை இல்லைன்னு வைங்க, என்ன பிரயோஜனம்? அதுபோன்றுதான் உடலும் இருக்கிறது, உடலிலே உயிரும் இருக்குது. அல்லாஹ்வுடைய ஞானம், மாலிகாவுடைய ஞானம் இல்லைண்டா
இந்த உடலும் உயிரும் இருப்பதால் என்ன பலன் என்று கேட்கிறாங்க. நாம் ரலியல்லாஹு இந்த இறை நேசர் இருக்கிறாங்க, பீர் சுல்தான் வலியுல்லா ரலியல்லாஹு, அவங்களெல்லாம் பிறவி பலனை அடைந்தவர்கள், இறைவனுடைய ஞானத்தை பெற்றவர்கள். ஆகவேதான் இந்த இடத்துக்கு நம்ம வர்றோம். ஒரு மனிதன் ஆகாயத்துல விழுந்து போறோம், அதனால பிறவி பலன் அடைஞ்சிட முடியுமா கேட்கிறாங்க. நாம் ரலியல்லாஹு. ஒரு மனுஷன் தண்ணீருக்கு மேல நடந்து போறான், அதனால் அவன் பிறவி பயனை அடைந்துள்ள முடியுமா? முடியாது. எப்போ அடைய முடியும்? இறைவனுடைய ஞானத்தை பெற வேண்டும், மாரிஃபாவுடைய ஞானத்தை பெற வேண்டும். அப்போதுதான் பிறவி பயனை அவன் அடைகிறான். இந்த இறை நேசர்கள் பிறவி பலனை அடைந்தவர்கள். அதனால தான் அந்த தர்பாருக்கு நம்ம வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல, நல்லோர்கள் உள்ள இடத்துக்கு நீங்க போக அவங்க கூட இருங்க. அல்ல குர்ஆனிலே கட்டளை போறாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்க. வகூனு மஅஸ்ஸாதிகீன், உண்மையாளர்களோடு இருங்க. அதான் இறை நேசர்கள், இறை நேசர்களோடு இருங்க என்று அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்துல என்ன நம்ம சொல்றான், வலா தஅது ஐனாக அன்ஹும், அந்த இறை நேசர்களை பார்ப்பதிலிருந்து உங்க கண்கள் திரும்பி விட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். பார்த்துக்கிட்டே இருங்க. இறை நேசர்களை பார்ப்பதும் இபாதத், வணக்கம். அதை நான் சொல்லல, குர்ஆன் பேசுகிறது, குர்ஆன் சொல்லுது. இறை நேசர்களை பார்ப்பதும் வணக்கம். உங்க கண்ணை திருப்பாதீங்க, அவங்களை பார்த்துட்டே இருங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்றாங்க. அதனால சொல்லுவாங்க, இறை நேசர்களை பார்ப்பதும் வணக்கம், அவர்களுடைய உள்ளங்களை ஈர்ப்பதும் வணக்கம். ஆகவேதான் இந்த இறை நேசருடைய இடத்துக்கு நம்ம வர்றோம், அவங்க கூட நம்ம இருக்கணும். நல்லோர்களோட சேர்ந்தா நாமும் நல்லவர்களாக ஆயிடுவோம். அல்லாஹ் நிச்சயமாக அப்படிப்பட்ட தௌஃபீக்கை நமக்கு தருவான். அல்லாஹ் கபூல் செய்து அருள்வானாங்க. ஏன் நல்லவர்களும் இருக்கணும் அல்லவா? அதனால சொல்லுவாங்க, பூவோட சேர்ந்த நாரும் வணக்கம் சொல்லுவாங்கல்ல. அதனாலதான் யாரோட சேர்றோமோ அந்த பேர் நமக்கு கிடைச்சிருங்க. பெய்கிறது மழை, அந்த மழை எங்க சேருதோ அந்த பேர் கிடைச்சிருதுல. பெய்தது மழை, குளத்துல விழுந்தா குளத்து நீர் இருங்கணும், ஆற்றில விழுந்தா ஆற்று நீர் இருங்கணும், கடல்ல விழுந்தா கடல் நீர் இருங்கணும். பெய்தது மழை எங்கு சேர்கிறதோ அந்த பெயர் வருகிறது. நாமும் அப்படித்தான், நல்லவர்களோடு சேர்ந்தா நல்லவர்கள் பேர் நமக்கு கிடைக்கும். காற்று, அதை எடுத்துக்கொள்ளுங்களேன். அந்த காற்று பூவோட சேருன்னு வைங்க, மணக்குங்க. அந்த காற்று புல்லாங்குழலோடு சேர்ந்து வச்சுக்கிறங்க, இசை. அந்த காற்று மூக்கோடு சேர்ந்து வச்சுக்கிறங்க, மூச்சு. அதே காற்று சாக்கடையோடு சேர்ந்துட்டா நாட்டம். அதனால எங்கு சேருதோ அந்த பெயர். ஆகவே நல்லோர்களோடு நம்ம சேர்ந்தா நாமும் நல்லவர்களாக மாறுகிறோம். அப்படிப்பட்ட சிறப்பு நமக்கு இருக்குது. அதனாலதான் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த உலகத்துல நான் வாழ்வதற்கு விரும்புறதே ரெண்டே காரணம் தான். அந்த 2 காரணம் இல்லைன்னா இந்த உலக வாழ்க்கை எனக்கு தேவையில்லைங்கிறார். அது என்ன? ஒண்ணு, முனாஜாத்துல் அஸ்ஹார், சகல நேரத்தில் என் ரப்போட நான் உரையாடுவேன். அது இந்த உலகத்தில் கிடைக்குது. ஆகவே இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா. ஏன்னா இறை நேசர்களோடு பேசுவாங்க அல்லவா, எல்லா நேரங்களையும் பேசுவாங்க இறை நேசர்கள். அது சகல நேரம் அமைதியான நேரம், மிக பொருத்தமான நேரம். அதனால தான் உச்சகட்டமாக இந்த நேரத்தை பற்றி சொல்லி காமிச்சாங்க இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஏன்னா இறை நேசர்கள் இவரோடு பேசுவார்கள். அதனால தான் சொல்லுவாங்க, இறை நேசர்கள் யார் தெரியுமா? இறை நேசர்கள் யார் தெரியுமா? அவர்கள் வாய் மூடினால் இறைவனிடம் பேசுவார்கள். அவர்கள் வாய் மூடினால் இறைவனிடம் பேசுவார்கள். அவர்கள் வாய் திறந்தால் இறைவனை பற்றி பேசுவார்கள். அதுதான் இறை நேசர்கள். ஆகவேதான் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இறைவனோடு நான் பேசுகிறேன் சகல நேரத்தில். ஆகவே இந்த உலகத்தில் வாழ நான் விரும்புகிறேன் அப்படின்னாங்க. அடுத்து சொன்னாங்க, முஜாலசத்துல் அப்ரார், நல்லவர்களோடு அமர்வது, நல்லவர்கள் இருக்கிற சபையில போய் உட்கார்றது. அது இந்த உலகத்தில் எனக்கு கிடைக்குது. அதனால இந்த உலகத்தில் வாழ நான் விரும்புகிறோம் அப்படின்னாங்க. அந்த நல்லவர்களோடு இணைவதற்கு தான் இந்த தர்பாருக்கு நாம் வந்திருக்கிறோம். நல்லவர்களோடு இருக்க வேண்டும், அது மிக முக்கியமான ஒன்று. அதான் சுஹபத்து. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, உங்க வயசு எத்தனை? அவங்க சொன்னாங்க 2 இல்லை. என்னங்க இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறீங்க, வயசு 2ங்கிறீங்க? இப்போ இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, என் வாழ்க்கையில இமாம் ஜஅஃபர் ஸாதிக் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற ஞானியுடன் தொடர்பு ஏற்பட்டு
2 வருஷம் ஆகுது, என் வாழ்நாள்ல உண்மையான வயசாக அந்த 2 வருஷத்தை தான் நான் கருதுறேன், அதனால சொன்னேன் என் வயசு 2. அப்ப நீங்க ஆன்மீக பெரியார்களோடு நீங்க சேருங்கன்னு வச்சுக்கிறீங்க, அப்பதான் நீங்க பிறக்குறீங்க. அதனால ஒரு மேதை சொல்லுவாங்க, உங்களுடைய வயசு என்ன தெரியுமா? உங்க வயசு எப்ப தொடங்குது தெரியுமா? என்றைக்கு இறைவனை பற்றிய ஞானத்தை பெற ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உங்க வயசே ஆரம்பிக்குது. நீங்க பிறந்ததிலிருந்து உங்களுடைய வயசு ஆரம்பிக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப சில பேர் ஆன்மீகத்துக்கு வராம இருக்கிறாங்கல்ல, சில பேர் இப்ப அவங்க நிலை என்ன, இன்னும் பிறக்கவே இல்லைங்க, அவங்க எல்லாம் பிறக்காம இருக்கிறாங்க. ஏன்? இந்த ஆன்மீகத்துறைக்கு வந்தாதான் உண்மையான வயதே ஆரம்பமாகிறது அப்படிங்கிறத இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அதனாலதான் சொன்னாங்க, லவ்ல சனத்தான் லஹலக்கன் நுஅமான், அந்த 2 வருஷம் மட்டும் இல்லாது போயிருந்தா. இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூட நான் தோழமை கொண்டிருந்தேனே, நட்பு வச்சிருந்தேனே, அந்த 2 வருஷம் மட்டும் எனக்கு இல்லைண்டா இந்த நுஅமான் அழிந்து போயிருப்பார் அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு பெரியார்களோடு சுஹபத்து வைப்பது மிக மிக ஏற்றமானதாக இருக்கிறது. அந்த பெரியார்கள் தான் நமக்கு உண்மையான தந்தையாக இருக்கிறாங்க. ஏன் நம்ம சொன்னோம் அல்லவா, ஆன்மீகத்துக்கு வந்தாதான் நம்ம பிறக்கிறோம். அப்ப அந்த ஆன்மீக தந்தை ஞான குரு சேக நம்ம சொல்றோம் அல்லவா அரபியில, அவங்க ஞான தந்தையா இருக்கிறாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 தந்தைகள். சில பேர் ஒரு தந்தையோடவே இந்த உலகத்தோடும் போயிடுறாங்க. ஆனா ஆன்மீகத்துறைக்கு வந்தவங்க தான் 2 தந்தையையும் பெற்றுக் கொள்கிறாங்க. நம்மளை இந்த உலகத்துக்கு ஈண்டெடுத்தாங்கல்ல, அவர் பெற்ற தந்தை. நமக்கு மாரிபாவோட ஞானத்தை சொல்லி தர்றாங்கல்ல, அவங்க தான் ஞான தந்தை. 2 தந்தையும் ஒரு மனிதருக்கு வேணும். இன்னும் சொல்ல போனா ஞான தந்தை மிக மிக முக்கியங்க. தந்தைன்னு ஏன் சொல்றோம்? இந்த உலகத்திற்கு நம்மை தந்ததால் அவர் தந்தை, அதனால்தான் தந்தைன்னு சொல்றோம். இந்த ஆன்மீக தந்தைங்கிறாங்கல்ல, 2 தந்தை நமக்கு தெரியுது. உடலுக்கு தந்தை பெற்ற தந்தை, நம் ரூஹுக்கு தந்தை ஞான தந்தை. இந்த 2 தந்தையில எந்த தந்தை சிறந்த தந்தை அப்படின்னு ஒரு கேள்விப்பட்ட வைக்கலான்னு வச்சுக்கிறேங்க. யார் சிறந்த தந்தை? ஞான தந்தை தான் சிறந்த தந்தை. எப்படி கேட்குறீங்களா? இந்த அழியும் உடலை இந்த உலகத்திற்கு தந்தவர் பெற்ற தந்தை. இந்த உடல் அழியத்தான் போகுது, அந்த உடலை தான் இந்த உலகத்துக்கு தந்தாரு நம்மை பெற்ற தந்தை. இந்த அழியும் உடலை அழியாத உடலாக மாற்றி தருபவர் ஞான தந்தை. ஆகவே ஞான தந்தை தான் உயர்ந்தவர். நம்மளை பெற்ற தந்தை நமக்கு என்னங்க தந்துட முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனா இந்த உலகத்தை தருவாரு, அதான் அவனால தர முடியும். ஆனா ஞான தந்தை இருக்கிறார்ல, சொர்க்கத்தையே நமக்கு தருவார். அது மட்டுமா, படைத்த ரப்பையே நமக்கு தருவார். அவர் தான் ஞான தந்தை. ஆகவே ஞான தந்தை என்பவர் உயர்ந்தவர். அப்படிப்பட்ட ஆன்மீக தந்தை இருக்கிற இடத்துக்கு தான் நாமெல்லாம் வருகை தந்திருக்கிறோம். இப்படி வர வேண்டும். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லி தந்தாங்க. சரி, இந்த இறை நேசர்கள் இருக்கிறாங்கல்ல, நம்ம ஏன் அவங்கள மதிக்கிறோம், ஏன் அவங்கள கொண்டாடுறோம்? அவங்க நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி பாடங்கள்ங்க. நமக்கு எத்தனையோ படிப்பினைகளை இந்த உலகத்தில் நமக்காக விட்டு சென்றிருக்கிறாங்க. இந்த மாதிரி இடங்கள் தான் இஸ்லாம் இந்த நாட்டிலே எத்தனை ஆண்டு காலங்கள் இருந்தது என்பதனுடைய வரலாற்று சின்னங்களே இந்த தர்காக்கள் தான். இந்த தர்காவை வச்சுதான் இத்தனை வருஷத்துக்கு முன்னால் உள்ள தர்காவா? அப்படியானால் இஸ்லாம் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்தியாவில் இருந்தது. அதுதாங்க தர்காக்கள். இதோட அருமை தெரியாம இன்னைக்கு சில பேர் இருக்கிறாங்க. அருமை தெரியாதவர்களுக்கு பேருதான வஹாபிகள். அதனாலதான் அந்த அருமை அவங்களுக்கு தெரியறது இல்லை. இறை நேசர்களுக்கு நமக்கு என்ன நம்ம வித்தியாசம்? நாமெல்லாம் தொழுகை நிற்கிறோம்னு வச்சுக்கிறோங்க. கிபிலா இருக்கிற திசையை முன்னோக்கி தான் நம்ம இருப்போம். காபாவும் இருக்கிற இடத்துக்கு ஒரு ஆள் போயிட்டாருன்னு வச்சுக்கிறோங்க. மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல், அங்க வந்து ஒரு ஆள் தொழுகிறாரு, ஏற்றாப்புல காபா இருக்கும். ஒன்று நாம் தொழும்போது காபா இருக்கும் முன்னால, அல்லது காபா இருக்கிற திசை இருக்கும். இதுதான் இது நாம் இறை நேசர்கள். யார் தெரியுமா? அவர்கள் தொழுவார்கள். அவர்கள் தொழும்போது அவர்களுக்கு முன்னாடி படைத்த ரப்பு இருப்பார். அவர்கள் தான் இறை நேசர்கள். இந்த சபா மருவாக்கு மத்தியில் தொங்கட்டம் ஓடுறோமே, சபாவில இருந்து மருவாவை நோக்கி ஓடுவோங்க, மருவாவில இருந்து திரும்ப சபாவை நோக்கி ஓடுவோம். இது நாம். ஆனால் அந்த இறை நேசர்களும் சாய் செய்வார்கள்.
அங்கே தொங்கோட்டம் ஓடுவார்கள், சபாவிலிருந்து மருவாவிற்கு ஓடுவார்கள், படைத்த ரப்பை நோக்கி. மருவாவிலிருந்து சபாவை நோக்கி ஓடுவார்கள், படைத்த இறைவனை நோக்கி. இதுதான் அவர்களுக்கும் நமக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசம். நாமெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் வச்சிருங்க, இன்னைக்கு எத்தனை தடவைகள் இறைவனை நினைக்க தவறினோம் அப்படிதான் யோசிப்போம். அதே போன்று இன்றைக்கு இறைவனை எத்தனை தடவைகள் நினைத்தோம் என்று யோசிப்போம். இந்த ரெண்டு வகையான யோசனை இருக்குதுல்ல, எத்தனை தடவை அல்லாஹ்வை நினைச்சோம், எத்தனை தடவை அல்லாஹ்வை நினைக்க தவறினோம். ரெண்டு சிந்தனை. இந்த ரெண்டு சிந்தனை நமக்கு மத்தியில் இருக்கிறது. நம்மை ரெண்டாக பிரிச்சிடலாம். நம்மிலே சாமானியரும் இருக்கிறார்கள், நம்மிலே இறை நேசரும் இருக்கிறார்கள். அப்படி பிரிச்சிருங்க. அப்படி பிரிச்சிட்டீங்களாக்கா நம்மளே சாமானியர்கள்லாம் என்ன தெரியுமா நினைப்பாங்க, எத்தனை தடவை அல்லாஹ்வை இன்னைக்கு நான் நினைச்சேன் என்று கணக்கு போடுவாங்க. ஏன் தெரியுமா? அவர்கள் இறைவனை மறந்த நேரம் தாங்க அதிகம். அதனால எத்தனை தடவை நான் அல்லாஹ்வை நினைச்சேன்னு கணக்கு போடுறாங்க. ஆனா இறை நேசர் எப்படி தெரியுமா? இன்னைக்கு எத்தனை தடவைகள் இறைவனை நினைக்க தவறினோம் என்று அவன் நினைப்பாங்க. ஏன்? எந்த நேரமும் இறைவனுடைய சிந்தனையிலேயே அவங்க இருக்கிறது. இதுதான் அவங்களுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம். ஒரு வேளை கூட வயிறு நிரம்ப சாப்பிட்டதில்லை இறை நேசர்கள். ஆனால் நாம் ஒரு வேளை கூட வயிறு நிரம்பாமல் சாப்பிட்டதில்லை. இது நாம். எவ்வளவு வித்தியாசம் பார்த்தீங்களா? அந்த வித்தியாசத்தை புரியணும். இன்னைக்கு அந்த வித்தியாசத்தை சில பேர் புரியாம இருக்கிறாங்க. எதை எப்படி புரியணுமோ அப்படி புரிய இல்லை. அதனால வந்த வேலை தான். இப்போ ரோஜா செடி இருக்கு, ரோஜா செடியில மலரும் இருக்குது, முள்ளே இருக்குது. இதை ரெண்டு வகையா பார்க்கலாம். ஒரு ஆள் பார்க்கிறாரு, இந்த செடியில அழகான மலர் இருக்குது, அழகான மலருள்ள இந்த செடியில ஒரு முள்ளும் உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு ஒரு ஆள் பார்க்கிறாரு. இன்னொரு ஆள் பார்க்கிறாரு, இந்த செடியில முள் இருக்குது, முள் உள்ள செடியில ஒரு அழகான மலரும் இருக்குது என்று அவர் பார்க்கிறாரு. அப்ப சிந்தனை வேறுபடுகிறது. நல்ல முறை சிந்தனை. ஒரு கண் தெரியாத குருடர் இருங்க, கடுமையான இருட்டு, ஒரு விளக்க பிடிச்சிக்கிட்டு போறாரு. அவர்கிட்ட ஒரு ஆள் கேட்டாரு, ஏன்பா உனக்கு தான் கண்ணு தெரியாது இல்லை, ரெண்டு கண்ணும் தெரியாது இல்லை, நீ ஏன் விளக்க பிடிச்சிக்கிட்டு போற? அதுக்கு அவர் சொன்னாரு, எனக்கு கண் தெரியாத உண்மைதாங்க, ஆனால் உங்களை மாதிரி கண் தெரிகிற சில பேர் என் மேலே வந்து மோதிடுறாங்க, அதனால தான் நான் விளக்க பிடிச்சிக்கிட்டு போறேன் அப்படின்னு அவர் சொன்னார். இதுதான் ஒரு விஷயத்தை எப்படி அணுகுகிறோம் என்பது மிக முக்கியமான ஒன்று. இந்த விசிறி, பணவோட விசிறி பார்த்துருப்பீங்க. பணவோட விசிறி எல்லாம் 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா தான் இருக்கும். ஒரு ஆள் 100 ரூபா 100 ரூபான்னு விற்றுட்டு போனான். ஒரு ஆள் கூப்பிட்டாருங்க வா அப்படின்னு. என்ன 100 ரூபாங்கிற பணவோட விசிறிங்க? ஆமாங்க, இது 100 வருஷம் உழைக்கும்ல அப்படின்னா. 100 வருஷம் உழைக்குமா அப்படின்னு வாங்கிட்டாரு. கொஞ்ச நாள் பொண்ணு கிழிஞ்சு போச்சு. பணவோட விசிறி கிளியத்தானங்க செய்யும், கிழிஞ்சு போச்சு. இவன் எப்படா வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாலும் ஒரு நாள் அவனை வந்துட்டான், பிடிச்சிக்கிட்டாரு. 100 வருஷம் உழைக்கல, கிழிஞ்சு போச்சு. இல்லையே கிழிஞ்சுக்காத பாரு காமிச்சாரு. அப்ப இவன் சொன்னா ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்துருக்குங்க, அதனாலதான் இங்க கிழிஞ்சு போச்சு அப்படின்னு. அப்பவே கேட்டான், எப்படி இங்க வீசுனீங்க? அவர் சொன்னாரு, எனக்கு முன்னாடி விசில வச்சுக்கிட்டேன், இப்படிதான் வீசினேன் அப்படின்னாரு. இவன் சொன்னான், அதாங்க தப்பு அப்படின்னு. அப்படி வீசினா கிளியத்தான் செய்யும். உங்களுக்கு முன்னாடி விசிறிய வச்சுக்கிறேன்னு அதை இங்கிட்டு வீசக்கூடாது. விசிறிய வச்சுக்கிட்டு உங்க முகத்தை தான் எங்கேயும் திருப்பணும், அப்பதான் 100 வருஷம் கழிக்கும் அப்படின்னா. புரியுதாப்ப? இப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி அணுகிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்ப இறை நேசர்கள்லாம் ஒரு வழக்கத்தை செஞ்சா இல்லா அல்லாஹ்வுக்காக செய்வாங்க, குறைந்தபட்சம் சொர்க்கத்திற்காக கூட செய்ய மாட்டாங்க. அப்ப நம்மளும் பெரும்பாலும் தொழுகிறோம் வணங்குறோம், ஏங்க அப்பதான் சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. நான் கேட்கறது, சரி அல்லாஹ் சொர்க்கத்தை படைக்கல, அப்ப அல்லாஹ் வணங்கப்படுவதற்கு தகுதி இல்லாதவனா? சொர்க்கத்தை அல்லாஹ் படைச்சதுனால தான் அல்லாஹ் நீங்க வணங்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்கறது. ராபியாத்துல் அதபியா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, என் இறைவனே, நான் உன்னை வணங்குகிறேன், நீ படைத்து வைத்திருக்கிற சொர்க்கத்தின் மீது ஆசைப்பட்டல்ல. நான் உன்னை வணங்குகிறேன், நீ படைத்து வைத்திருக்கிற நரகத்தின் மீது கொண்டிருக்கிற அச்சமும் அல்ல. நான் உன்னை வணங்குகிறேன், ஏன் தெரியுமா? உன்னுடைய தரிசனம் எனக்கு கிட்ட வேண்டும், அதற்காக உன்னை வணங்குகிறேன். உன்னுடைய திருப்பொருத்தம் எனக்கு கிட்ட வேண்டும், அதற்காக வணங்குகிறேன் என்று ராபியத்துல் அதவியா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க.
ஏன்னா அவங்களுடைய நோக்கமெல்லாம் ரப்பாகத்தான் இருந்தது. எதை செய்தாலும் இறைவனுக்காக, எதை விட்டாலும் இறைவனுக்காக. அப்படி வாழ்ந்தவர்கள் இறை நேசர்கள். உலகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு நோக்கத்துக்கு பிரகாரம் செய்வாங்கங்க. பள்ளிவாசல் கட்டப்படுது, அங்கே நிறைய பேர் செங்கல் கல்லை சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் அந்த கல்லை சுமந்து அந்த கட்டடத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு ஆள் அங்கே போனார். ஒரு ஆள்கிட்ட கேட்டாரு, ஏங்க நீங்கள் என்னங்க செய்றீங்கன்னு. அந்த ஆள் கேட்டாரு, என் பார்த்தா தெரியலை, கல்லை தானே தூக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்டாரு, நீங்கள் என்ன செய்றீங்க. என் மனைவி மக்களுக்கு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாரு. ஏன்னா அவர் வேலைக்கு வந்திருக்கிறாரு, கிடைக்கிற சம்பளத்தை மனைவிக்கு கொடுப்பாரு, அதனால அவர் அப்படி சொன்னார். இன்னொரு ஆள்கிட்ட கேட்டாரு, நீங்கள் என்னங்க செய்றீங்க. நான் பள்ளிவாசலை கட்டி கொண்டு இருக்கிறேன். 3 பேரும் ஒரு காரியம் தான். 3 பேருமே செங்கலை தான் தூக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. பாத்தீங்களா, அந்த கடைசியா உள்ளவரை பள்ளிவாசலை எழுப்ப நான் கற்களை சுமந்து கொண்டிருக்கிறேன். அப்படித்தான் இறை நேசர்கள். நல்ல காரியம் செய்தால் அது இறைவனுக்காக செய்கிறோம் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கும். எதிலுமே இறைவனை பார்ப்பார்கள். அதனால்தான் இறை நேசர்கள் அடிக்கடி அல்லாட்ட முறையிடுவாங்க, இறைவனை உன்னை மறைத்து என்னை வெளிப்படுத்திய இறைவனே, உன்னை மறைத்து என்னை வெளிப்படுத்திய இறைவனே, என்னை மறைத்து உன்னை வெளிப்படுத்துகிற நற்பாக்கியத்தை தருவாயா. அப்படி கேட்பாங்க. ஏன்னா எதிலுமே இறைவனைத்தான் பார்ப்பார்கள். அதனால நான் செஞ்சேன், நான் சொன்னேன், அந்த எண்ணமே இருக்காதுங்க. அது இல்லாமல் இருக்கிறது தான் இதெல்லாம் வழி. சரி, அதே போல அந்த இறை நேசர்கள் இருக்கிற இடம் புனிதமான இடம்னு சொன்னேன் அல்லவா. இப்போ பாருங்க, தவாப் செய்யறாங்க. தவாப் செஞ்சவர் 2 ரக்காத் தொழுவணும். தவாஃபுடைய தொழுகைன்னு பேரு. ஷாஃபி மதகுல சுன்னத்து, ஹனபி மதகுல வாஜிபு 2 ரக்காத்து. அதை அந்த பள்ளியில எங்கேயும் தொழுவலாம் தான். உலகத்துல எங்க தொழுதாலும் அல்லாஹ்தான் தொழுவணும். ஆனா அல்லாஹ் குர்ஆனில வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா அப்படிங்கிறான். நீங்க தவாஃப முடிச்சிட்டு மகாம இப்ராஹிம்ல கல்லு இருக்குதுல்ல, அங்க வந்து நீங்க தொழுவுங்க அப்படின்னு அதை குர்ஆன் சொல்றான். ஏங்க எங்க தொழுவலாம் தானே, ஏன் அங்க அந்த இடத்துல வர சொன்னா. அந்த மக்காம இப்ராஹிம்ல கல்லுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கால் பாதம் படிந்து இருக்கிறது. இன்னைக்கு நீங்க போய் பார்க்கலாம். அது கிளிக்கூண்டு, தங்க கிளிக்கூண்டு மாதிரி இருக்கும். அந்த கிளிக்கூண்டுக்குள்ள தான் அந்த 2 கல்லும் வைக்கப்பட்டிருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கால் பாதம் படிஞ்சிருக்குது. அது ஒரு அற்புதம். நம்மெல்லாம் மணல்ல நடந்தா கால் பதியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கால் பாதம் உங்க கல்லுல பதிஞ்சிருக்குது. அல்லாஹ் சொன்னா அந்த இடத்த போய் தொழுங்கிறான். ஏங்க அந்த இடத்திற்கு ஒரு மரியாதை. காரணம், அந்த கல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கால் பாதத்தை சுமந்த கல். ஏன் காபாவை கட்டும் போது அந்த கல்லுக்கு மேல ஏன் நின்று தான் கட்டினாங்க. லிப்ட் மாதிரி பயன்படுத்தப்பட்டது அந்த கல்லு. அந்த இப்போ லிஃப்ட்டுங்கிறோம்ல, உயர்வு போகவும் வரும். அந்த மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காபா கட்டும் போது இந்த கல் அப்படியே உயர்ந்து கொடுக்கும், மறுபடியும் தாழ்ந்து வரும், உயர்ந்து கொடுக்கும், தாழ்ந்து வரும். அப்படிப்பட்ட கல் அந்த மக்காம் இப்ராஹிம். அந்த இடத்துல தொழுங்க என்று அல்லாஹ் சொல்றானே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கால் பாதத்தை சுமந்ததால் அந்த கல்லும் புனிதம் பெற்று விட்டது. எப்படிப்பட்ட புனிதம்! அல்லாஹ் தன்னுடைய வேதத்திலேயே இடம்பெற வைத்து விட்டான். கியாமத் நாள் வரைக்கும் அந்த குர்ஆன் இருக்கும். அந்த குர்ஆனிலே மக்காம இப்ராஹிமும் இருக்கும். அந்த மக்காம இப்ராஹிமுக்குள்ள சிறப்பு என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கால் பாதத்தை சுமந்தது, அவருடைய கால் சுவடு, அந்த அடையாளம் பதிந்திருக்கிறது அப்படிங்கிறது. இப்படி தமிழ்நாடு தர்காக்கள் பேரவையினுடைய மாநில முதன்மை செயலாளர் திருச்சி பி. அபு தாஹிர் அவர்கள்